Question number 3. The value of tan inverse of root of 1 plus x square plus root of 1 minus x square by 1 plus x square minus root of 1 minus x square. If modulus of x less than 1 and x not equal to 0. This is questions. So, இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா நான் ஆல்ரெடி கான்செப்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் எப்படின்னா a square plus x squared by a squared minus x squared. இந்த மைனஸ் ப்ளஸ் எப்படி வேணால் நியூமரேட்டரில் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நீ எப்படி என்னவா சூஸ் பண்ணணும்டா எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் 2 தீட்டான்னு நீ எடுக்கணும். ஓகே, ஏ காஸ் 2 தீட்டான்னு ஏ சார் அப்படி இப்படி இந்த பேட்டர்னில் நான் சூஸ் பண்ணேன்டா இப்போ அப்படி நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு என்ன ஒரு ஃபார்முலா தெரியும் 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டாவுக்கு ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா தெரியும் 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ காஸ் 2 தீட்டா எடுத்தாலும் சரி இல்லை காஸ் தீட்டா எடுத்து சால்வ் பண்ணாலும் சரி நாட் ஏ ப்ராப்ளம், போத் ஆர் சேம் யூ வில் கெட். ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? ரைட்டு. அப்போ சம்முக்கு போகலாமா? இப்போ இந்த சம்மில் நான் என்ன பண்ணேன் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டாக சம்மு. அப்போ 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா அப்போ ஏவோட வேல்யூ 1. ஓகே, 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பேட்டர்ன் இருக்கா? அப்போ எப்படி எடுத்துக்கிறேன்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ கேன் சூஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டான்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ் ஈக்குவல் டு காஸ் 2 தீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ இதுலேருந்து என்ன பண்ணால் காஸ் இன்வர்ஸ் அந்த சைடு கொண்டு போயிருங்க. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸு சீக்குவல் டு 2 தீட்டான்னு வந்து நிற்குமா, விச் இம்ப்ளைஸ் அப்போ தீட்டா சீக்குவல் டு 1/2 காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். இது ஸ்டார்டிங் கொடுத்துக்க டேட்டாஸை வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுக்கிறேன். கிளியர்? ரைட்டு. இப்போ அடுத்த டேட்டா போகலாமா? இப்போ கிவன் சம் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? அப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் முதல் இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணிட்டு அங்கே ஸ்ட்ரெயிட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கங்க பெட்டர். 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்போ ஹியர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டோட வேல்யூ என்னங்க காஸ் 2 தீட்டாவா? அப்போ காஸ் 2 தீட்டா எடுத்துக்கலாமா? ஸோ 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா வாட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாமா? 1 ப்ளஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா. ஓகே, அப்போ இதிலிருந்து ஸ்கொயர் ரூட் பண்ணிங்கன்னா வாட் ரியாக்ஷன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் காஸ் தீட்டான்னு வந்து நிற்குமா? கிளியர்னா? ரைட். இப்போ அதே மாதிரி சிம்பிள் கேஸ் 1 மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியுமா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா? அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா. ஸோ நம்மளுக்கு 1 மைனஸ் காஸ் 2 தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 sin ஸ்கொயர் தீட்டா. ட்ரிக்னாமெட்ரி பற்றி ஃபார்முலா இம்பார்ட்டன்ட், நல்லா தரவு பண்ணிக்கோங்க ஃபார்முலாவை. கிளியர்? அப்போ ஹியர் சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ 2 1 மைனஸ் காஸ் தீட்டாவுக்கு 1 ரியாக்ஷன் சைன் ஸ்கொயர் தீட்டாவா? இப்போ அது ரூட்டை வெளியே எடுத்திங்கன்னா இப்போ √2 sin தீட்டா. இதை கொஸ்டின்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சதா? இப்போ நம்ம சம்முக்கு வாங்க. சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க tan இன்வர்ஸ் ஆஃப் ஓகே ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் plus root of 1 minus x square divided by root of 1 plus x square minus root of 1 minus x square அப்படின்னு டேட்டா இருக்குது சம். இப்போ இந்த சம்முக்குள்ள சால்வ் பண்ணிக்கலாமா? இப்போ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ஓகே 1 plus x squared வாட் ரியாக்ஷன் 2 cos theta அப்படி எடுத்துக்கலாமா? 1 minus x squared வேல்யூ என்ன ப்ளஸ் √2 sin theta by divided by here 1 plus x square na per √2 cos theta next minus √2 sin theta. இதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே வேல்யூ டீட்டாவாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ நியூமரேட்டர் √2 டினாமினேட்டர் √2 எடுத்து காமனாக கேன்சல் பண்ணி விட்ருங்க. அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா சம் என்ன இருக்கும் tan இன்வர்ஸ் ஆஃப் cos theta plus sin theta divided by what reaction cos theta minus sin theta இப்படி வந்து நிற்குமா? கிளியர்? இது வரைக்கும் புரிஞ்சாமா? ரைட். இப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் tan இன்வர்ஸ் ஆஃப் cos theta plus sin theta divided by cos theta minus sin theta. கிளியர்? எப்படி இது வரைக்கும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் tan இன்வர்ஸ் ஆஃப் cos theta plus sin theta by cos theta minus sin theta தானே ஃபைன் பண்ணியிருக்கோம். இட்ஸ் கிளியர்? cos theta plus sin theta cos theta minus sin theta. கிளியர் சில்ட்ரன்? ரைட். இப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சின்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஃபார்முலா சார்னா tan ஆஃப் π/4 ப்ளஸ் தீட்டா tan a ப்ளஸ் b ஃபார்முலா அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? அப்போ tan a ப்ளஸ் tan b அதுக்குள்ளே ப்ளஸ் tan b டிவைடட் பை 1 மைனஸ்
tan pi by 4 into tan theta. Clear now? Right. இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க முடியும். என்ன ஃபார்முலா சார்னா tan pi by 4 ஓட வேல்யூ 1 plus what formula tan theta divided by 1 minus tan theta. இப்படி எழுத முடியுமா? tan of pi by 4 plus theta 1 plus tan theta divided by 1 minus tan theta. இந்த கான்செப்டை அடிக்கிறத யூஸ் ஆகிட்டே இருக்கும் இன்வெர்ஸ் ட்ரிகனாமெட்ரியில், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ இந்த பேட்டர்ன் படி நான் அதை கன்வே பண்ணுறதுக்காண்டி நான் இங்கே இருக்கிறது ஃபுல்லாக tan தீட்டாவை நான் மாற்றிட்டேன்னா அப்போ tan inverse of tan theta is equal to theta அப்படின்னு ஃபார்முலா வந்துருமா நம்மளுக்கு ஆல்ரெடி? tan inverse of tan theta is equal to one reaction theta belongs to open interval minus pi by 2 to plus pi by 2. இந்த பேட்டர்ன் வந்து நிற்குமா? ஸோ அப்போ இதை ஃபுல்லாக நான் tan தீட்டாவாக மாற்றணும். அப்போ tan தீட்டாவாக மாற்றுறதுக்கு நான் இந்த பேட்டர்ன் படி யூஸ் பண்ணலாமா? 1 plus tan theta divided by 1 minus tan theta கான்செப்ட் யூஸ் பண்ணலாமா? அப்போ இதுலேருந்து என்ன செய்ய போகிறோன்னா நியூமினேட்டரில் காஸ் தீட்டாவில் டினாமினேட்டரையும் காஸ் தீட்டாவில் அப்படியே டிவைட் பண்ணுங்கள். அப்போ டிவைட் பண்ணிங்கன்னா கிடைக்கும் tan inverse ஆஃப் நியூமினேட்டர் ஃபுல்லாக காஸ் தீட்டா டிவைட் பண்ணிட்டா அப்போ 1 plus sin theta by cos theta அப்படி கிடைக்குமா? டிவைடட் பை அகெயின் 1 minus sin theta divided by cos theta. இந்த சம் இப்படி வந்து நிற்குமா? இப்போ என்ன ஃபார்ம் பண்ண போகிறேன்டா ஜஸ்ட்டு டிவைட் பண்ணிட்டா இப்போ வாட் வேல்யூஸ் அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ tan inverse ஆஃப் இதை ஃபாலோ பண்ணால் அப்போ 1 plus tan theta டிவைடட் பை என்ன கிடைக்கும் 1 minus tan theta அப்படின்னு டேட்டாஸ் வந்து நிற்குமா? இப்போ இதை என்ன பண்ணலான்னா அப்படியே இந்த ஃபார்முலா அப்படி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 plus tan theta divided by 1 minus tan theta is equal to tan pi by 4 plus theta. அதை யூஸ் பண்ணிக்கலாமா? அப்போ யூஸ் பண்ணிங்கன்னா அப்போ tan inverse ஆஃப் ஓகே ஒன் ரியாக்ஷன் tan pi by 4 plus theta. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் tan inverse of tan theta is equal to theta. ஸோ அப்போ ஹியர் யூ கோட் பண்ணிங்கன்னா தட் இஸ் அப்போ pi by 4 plus theta. நம்மளுக்கு தீட்டா தான் தெரியும். நம்மளுக்கு என்ன வேல்யூ நமக்கு ஆல்ரெடி எடுத்துருக்கோம்னா x squared is equal to x is equal to cos 2 theta எழுதுமா? theta is equal to 1 by 2 cos inverse of x. அப்போ theta is equal to இப்படி சோஸ் பண்ணலாம் 1 by 2 பண்ணிக்கலாமா? theta is equal to 1 by 2 cos inverse of x squared. அப்போ 5 by 4 plus 1 by 2 cos inverse of x squared. That is option B. Clear children?